வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஜெயா இல்லை, நீ வந்து ரொம்ப மோசமானவ, என் குடும்பத்தை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்க. இவ்வளோ நாள் வந்து உன்னை நல்லவன் நினச்சிருந்தேன். ஆனால் நான் முதல்ல ஆரம்பத்தில் உனக்கு மோசமானவன் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் போனால் போது நீ மாறி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ நல்லவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது உன் மோசமான குணம் உன்னை விட்டு போகாது. உன் அம்மா அம்மா தான் நீயும் அப்படின்றாங்க. இங்கே பாருங்க அத்தை, என்னை பற்றி ஏதாவது சொல்லுங்கள், எங்கள் அம்மா பற்றி சொல்லாதீங்க. இப்போ மட்டும் கோவம் வருதில்ல, நீ பண்ண வேலை அப்படி. இதுக்கு தான் என் வீட்டில் இருக்கியா, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ, உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பொண்ணு, அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. உன்னை பிரீத்தி வந்து நானும் உன்னை என்னமோ நினச்சேன், இப்படி பண்ணிட்டே பொண்ணி, என் கல்யாணத்தை கெடுக்கிறதுக்கு தான் இப்படிலாம் பண்ணேன். நானும் சக்தியும் இந்நேரம் கல்யாணம் பண்ணிட்டு உன் இடத்துல நான் சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேன், எல்லாத்தையும் கெடுத்த. சே நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மூஞ்சில் முழிக்கிறதே பாவம் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆகிற சக்தி, நிறுத்துறியா பிரீத்தி அப்படின்றாரு. அதை கேட்டு வந்து எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. என்ன சக்தி அப்படின்றாங்க. பிரீத்தி எவ்வளோ தைரியம் இருந்தால் பொண்ணியை பற்றி இப்படி பேசுவேன், உனக்கு அசிங்கமால பொண்ணியை பற்றி இப்படி பேசுறதுக்கு மனுஷன்னா நன்றி வேணும், உனக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்கா அப்படின்னா. சக்தி நம்ம கல்யாணத்தை வாய மூடுறியா, கல்யாணத்தை கெடுத்தது ஒன்றும் பொண்ணி கிடையாது நீ தான் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி என்ன சொல்கிற சக்தி, அவள் தான் இவங்களை வச்சு வந்து கல்யாணத்தை இந்த மாதிரி பண்ணியிருக்கா, அவள் பண்ணால் உங்களுக்கு எங்கே போச்சு அறிவு, உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னதாகவே இருக்கட்டுமே பொண்ணி ஆளை வச்சு. அப்போ உங்கள் அம்மா அப்பாவை நம்பி தானே நீ போன, என் காதலும் வேணாம் நானும் வேணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உதறிட்டு போனேன். அந்த நிமிஷமே உன்னை நான் மனசுலேருந்து தூக்கி போட்டுட்டேன், என் மனசில் நீ கிடையவே கிடையாது. இப்போ வரைக்கும் சொல்கிறேன், பொண்ணியை பற்றி தப்பாக பேசுகிற அருகதை உனக்கு கிடையாது. நீ அந்த டைமில் கல்யாணத்தை கெடுத்துட்டு போனது நீ தான், பொண்ணி கிடையாது. இந்த மாதிரி வேலையை சீப்பான வேலையெல்லாம் பொண்ணி செய்கிற ஆளே கிடையாது. அப்படிப்பட்டவை என் பொண்ணி இல்லை அப்படி சொன்னோன்னா அப்படியே பொண்ணி நிகழ்ந்து போகிறாங்க. அப்படியே சக்தி அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ அமைதியாக இரு பொண்ணி, உன்னை பற்றி எனக்கு தெரியும், அந்த கடவுளே வந்து சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படி பிரீத்தியால் தாங்கிய புள்ளி, என்ன சக்தி இப்படி சொல்கிற, அவங்களே வந்து சொல்கிறாங்க இவங்க 2 பேர் சொல்லிட்டா அது உண்மையாயிடுமா, இவங்க 1000 சொல்லுவாங்க, இவங்க நடிக்கிறவங்க, இவங்களுக்கு காசுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவங்க என் பொண்ணியை பற்றி தப்பாக பேசுவாங்க, நான் பார்த்துட்ருக்கணுமா, இந்த விஷயத்தை என் பொண்ணு பண்ணியிருக்கவே மாட்டா, சான்ஸே கிடையாது இப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு. அப்போ இவங்க போய் சொல்கிறாங்களா, அதை அவங்கக்கிட்டே கேளுங்க அப்படின்றாங்க சுந்தரம் கிட்ட. சுந்தரம் வந்து அப்படியே பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, யார் உங்களை அனுப்பிச்சது, உண்மையை சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னா அவங்க 2 பேர் முடிக்கிறாங்க. ஐயோ நம்ம பேரை சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு சுந்தரம். இங்கே பாருங்கள், பொன்னி வந்து உங்ககிட்ட வந்து சொல்லவே நல்லாவே தெரியும், பொன்னியெல்லாம் உங்ககிட்ட காசு கொடுத்து கூட்டின ஒரு அளவுக்கு பொன்னிக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. இதை யார் உங்களை செய்ய சொன்னது, சொல்ல போகிறீங்களா இப்போ இல்லையா அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. சுந்தரம் வந்து அப்படியே பயந்து போயிடுறாரு. நீ ஏன்பா சும்மாவே மிரட்டுற, அவங்க தான் உண்மையை சொல்கிறாங்கல்ல, வந்து பொன்னி தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா மாமா, யார் சொல்லுவாங்க யார் இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இதில் பொன்னி மேலே எந்த தப்பும் இல்லைன்னு எனக்கு தெரியும், இதை நிரூபிக்கவும் என்னால் முடியும் அப்படின்னு ஒன்று எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு பிரீத்தி, உன் வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு எவ்வளோ பொன்னி பண்ணியிருக்கா அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பொன்னியை பற்றி கேவலமாக பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க மனசில், பொன்னியை பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு. சக்தி நீ என்ன பார்த்தா இப்படிலாம் கேட்குற, பின்ன யாரை பார்த்து கேட்பாங்க, இந்த முதல்ல உன்னை நான் வேலைக்கு எடுக்கிற ஐடியாவே இல்லை, ஆனால் பிரீத்தி வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி தான் உன்னை வேலைக்கு சேர்த்தா, அது மட்டும் கிடையாது, இப்போ இந்த வீட்டுக்கு இருக்கியே எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்களே அதுக்கெல்லாம் காரணம் பொன்னி தான், நீ பணத்தை எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உன்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துகிறாங்க, அதெல்லாம் தொடச்சது யார் உன் மேலே, அந்த படியெல்லாம் பொன்னி தான் தொடச்சா, அந்த நன்றி கொஞ்சமாவது இருக்கா உனக்கு, பொன்னியை பற்றி இவ்வளோ கேவலமாக தரகுறவாக பேசுகிற, ஒரு வார்த்தை இது வரைக்கும் உன்னை பற்றி அவள் பேசியிருக்காளா, அப்படிப்பட்ட பொண்ணியை இவ்வளோ கேவலமாக பேசுகிறச்ச உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்படியே வந்து பிரீத்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. பொன்னி நெகிழ்ச்சி பாருங்கள், எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த பொன்னி இந்த தப்பை செஞ்சிருக்கே மாட்டா, அதை நான் நிரூபிக்கிறேன், அது வரைக்கும் யாரும் பொன்னி பேச்சுக்கு போகக்கூடாது, பொன்னியை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க.